நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. பகவான போய் காப்பாத்த சொல்லுவோம். ஆண்டவா பரம்பொருளே, என்னய்யா அதோ பாருங்க, என்னது? மரத்துக்கு மேலே ஒரு சின்னம் திரிய பாலகே முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். அவன் பாட்டுக்கு வெட்டட்டும், அவன் கீழே விழுந்தா செத்தே போவானே. ஆமா, நீங்க தான் போய் ஆண்டவா அவனுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும். ஏய் பார்வதி, என்ன என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்து வந்தேன்? அவன் பேசக்கூடாது, நீ வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க. அதனால அந்த பாலகன் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். பொறுமையா பகவானே. ஆண்டவா, நீர் குழந்தைய காப்பாத்தலாம், உன் கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். வரமாட்டோம் ஐயா. அப்படியா? அப்ப சிவபெருமான் யோசித்து பார்த்தார். சரிதான், இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்கும், இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லையே, இது எப்படி நடந்திருக்கும்? என்னை சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்த்தார். பார்க்கும்போது ஞான திருஷ்டியினாலே பார்க்கும்போது என்னய்யா, இந்த ஆலமரம் இந்த பையனுடைய சூழ்ச்சி எல்லாம் யாரால் வந்தது? இந்த வேலை யாரால் நடந்துச்சு? பார்வதி அண்ணன் என்றும் பாராமல் ஆணையிட்டு கொடுத்தாள் அல்லவா? ஆமா, என்பெருமான் கோபால கண்ணனுடைய லீலையாகத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஆமா, இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி நீங்க காப்பாத்தியே தீரணும்னா. ஆமா சொல்லுகின்றாள். அப்ப இதற்கு மேல இவளை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமா, ஏய் பார்வதி, என்ன அவ எப்படி இப்ப கீழே விழத்தான் போறான். ஆமா, அவன் கீழே விழும் போது என்னய்யா, என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா, பார்வதி நீ போய் காப்பாத்து. நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா, ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துங்க. நான் போய் காப்பி ஆத்துவேன். நீ நல்லா காப்பி ஆத்துவ. சரி, எனக்கு இந்த கை தான் விளங்கும். ஒரு நொட்டை கை. ஆமா, இந்த கைட்டு இடது கைட்டு காப்பி ஆத்தி கொடுத்தோம்னு வை, சரி சீனியே போட வேண்டாம். ஏன் அப்படி? கமலமான மணக்குல நொட்டை கைட்டு ஆத்தி கொடுத்தா அப்படி மணக்குமோ? ஆமா, ஒரு இடது கை பக்குவம் அப்படி. பக்குவம் அப்படி. எனக்கு அந்த கை தான் விளங்கும். காப்பி ஆத்த வேண்டாம், பிள்ளைய போய் காப்பாத்தினா போதும். போதும் ஐயா. அப்ப இருபேர்களுமே பேசி முடிக்க, ஆமா, பாலகனை போய் காப்பாற்ற வேணும் என்று ஆண்டவன் சொன்ன போது பாலகனோ வெட்டு முடிந்தான் கீழே வாரான். அவன் கீழே வரும்போது பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே கரணம் போட்டு வந்தான் பாருங்க. அவன் உயிர் மேல ஆசை இருந்திருந்தா என்ன பத்தா அம்மான்னு சொல்லிருக்கலாம், இல்லை என்றா என்ன பத்தா அப்பான்னு சொல்லிருக்கலாம். அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா என்ன சொல்லிருப்பான் பாலக? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செத்தேன்னு விழுந்தான். வாக்குச்சனையும் போக்கல, செத்தேன்னு விழுந்தான், செத்து போனாண்டி. நான் சொன்ன என் பேச்ச நீ கேட்டியா? ஒரு வார்த்தை கேட்டியா? அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன அவரவர் வாழ்க்கை அவரவர் வாயிலன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்தா நம்ம நல்லா இருப்போம். கெட்ட வார்த்தை வந்து அடுத்தவனுக்கு கெட்டது நினைச்சோம்னா நம்ம கெட்டுத்தான் போவோம். அதனால பார்வதி அவன் விதி முடிந்து விட்டது, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்ற ஆண்டவனும் பார்வதியும் அந்த நல்ல இடத்தை விட்டு, அந்த நல்ல இடத்தை விட்டு ஆதிவல்லி கைலாஸ் ஆண்டவனும் வாரா. வருகிற வேளையில் நாகலுக வழியாக நாதன் சிவன் நாகலுக வழியாக. அப்போ நாகலுக வழியாக நாதன் சிவன் வாரா. வருகிற வேளையில் பார்த்தாத பார்வதி கைலாசத்திற்கு போக வேணும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணையும் நாகலோக வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பார்வதியான பெண்குடியாகப்பட்டவள் நாகராஜன் நாகக்கண்ணையினுடைய தவங்களை கண்டு, அடேங்கப்பா, இரு பேர்களும் ஏன் இப்படி கம்பத்தவம் இருந்து வருகிறார்கள்? ஆண்டவா சிவபெருமான இவர்களுக்கு என்ன ஆச்சு? அம்மா பார்வதி, 12 வருடமாகவே குழந்தை இல்லாமல்
பகவானாகப்பட்ட என்னை நினைத்து தவம் இருந்து வருகிறார்கள். இறைவா, ஒரு குழந்தை வரத்துக்காக இப்படி ஒரு கொடிய தவம் இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டும் ஐயா. குழந்தை வரத்துக்காக தவம் இருந்தா நீங்க இப்பவே குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? அடியே பார்வதி, குழந்தை வரம்னா சாதாரணமா கொடுக்க முடியாது. அவங்க போன சென்மம் பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் குழந்தை இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படி என்ற ஆண்டவன் கேட்டவுடனே அப்படியானால் சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து கணக்கை பார்க்க வேண்டும் என்று கைலாச கணக்கு பிள்ளை யாரு? அவர்தான் சித்திரபுத்திரன் ஐனார். உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, இந்த குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு, நம்ம எல்லார் கணக்குமே அங்கதான் இருக்கு. நம்ம பாவம் செஞ்சோமா புண்ணியம் செஞ்சோமா அப்படியே நம்ம எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார். கடைசியில என்ன அதிகமா வருதோ அதைத்தான் கொடுப்பார். அதையனால் சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜனந்த நாகக்கண்ணி குடைய கணக்கை பார்க்க அப்போ போன ஒரு சென்மத்திலே நாகமுடி ராஜமகன் வேடுவனாதான் பிறகு 8 மாத சூழ்மாலை அம்பாலை எதிர்க்கார் அம்பாலை எதிர்க்கார் அதன் உயிரம் பாதி அதன் உயிரம் அவரோ மானை கொன்ன தோஷத்தால் மகளை ஒன்று கிடையாது. நாகக்கண்ணி வெண்கொடி போன ஒரு சென்மத்திலே மருத்துவமாதான் பிறகு 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்காள், கருவ கலைத்திருக்காள், ஒரு மருந்த கொடுத்திருக்காள், உருவ கலைத்திருக்காள், கருவழித்த இருவருக்கு ஒரு கை குழந்தை கிடையாது. கருவழித்த அங்கே பகவானும் சொன்னபோ ஆண்டவை எது சொல். அடியே பார்வதி, பாவம் செய்த இருவர்களுக்கும் என்னால் குழந்தையை கொடுக்க முடியாது. யாராவது ஒருவராவது புண்ணியம் செய்திருந்தா நான் பிள்ளை வரத்தை கொடுக்கலாம். 2 பேருமே கருவை அழித்து விட்டார்களே, கை குழந்தை எப்படி கொடுக்க? அதை மீறி நான் குழந்தை வரம் கொடுத்தேனையானா நமக்கு தாண்டி கொடுங்கவலை வந்து சேரும். நாம் அதலை வரம் கொடுத்தா நமக்கு வணக்கவலை வந்து சேரும். பார்வதி, நான் குழந்தை வரம் கொடுத்தா கொடுங்கவலை வந்து சேரும். அதனால என்னால் குழந்தை வாக்கியம் கொடுக்க முடியாது. வா நம்ம கைலாசம் போவோம். ஆண்டவா, என்னை போல ஒரு பெண்ணும் தவம் இருப்பதை நான் பார்த்து கொண்டு போக முடியுமா? அதனால சாமி பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும். மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்க வேணும். கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும். அங்கே பார்வதியும் சொன்னபோ ஆண்டவை என்று சொல்வார். ஏறியம்மா பார்வதி, குழந்தை வரம் கொடுத்தால் கொடுங்கவல வந்து சேரும். மகளை வரம் கொடுத்தால் மகளை வரம் கொடுத்தால் வணங்கவல தாய வணங்கவல வந்து சேரும். தாயே என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதி, ஆண்டவனும் சொன்னவோ அதை கேட்ட பார்வதி, ஆண்டவா, குழந்தை வாக்கியம் கொடுக்கவில்லையான உங்க கூட வர மாட்டேன். என்னை போல் பெண்ணும் தவம் இருப்பதை பார்த்து விட்டு போக முடியுமா? ஏய் பார்வதி, நீ எத்தனை சொன்னாலும் என்னால் எந்தும் குழந்தை கொடுக்க முடியாது என்ற ஆண்டவன் சொல்ல அப்ப ஆதிபராசக்தி சாமி கல்லாயம் மனது கல்லாயம் மனது கடுகள உயிரங்களையும் இருப்பாய உம்மனது எல்லள உயிரங்களையும்
ஆனால் உம்மோடு கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். வரமாட்டோம் ஐயா. கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். பொங்கி பறிக்க மாட்டேன், உங்களை பூமான் என்று சொல்ல மாட்டேன். ஆமையா. நான் ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆளன் என்று சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏய் பார்வதி, என்னங்க நான் கைலாசத்துக்கு போக போறேன், நீ வந்தா வா, வரலைன்னா உன் மனசை பாரு அப்படின்னு உடனே இனி நாமல் இப்படியே விடக்கூடாது, உடனடியாக குழந்தை வாக்கியம் கொடுத்தே ஆக வேணும் என்று அந்த அங்கார கோபம் கொண்டு அங்கார கோபம் கொண்டு ஆதிசக்தி பார்வதி நீங்க இப்ப கொடுக்க நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவான் கொடுக்க விட்டால் பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்க விட்டால் கடவுள் நீங்க நாமே கண்டிப்பாக நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்க விட்டால் ஏ பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் எது சொல்வார்? ஏ பார்வதி, என்னை எதிர்த்து இருவேருக்கும் குழந்தை வாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதுனால பிடி சாபத்தை பிள்ளை இல்லாத இருவேருக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா, நான் யாருக்கும் குழந்தை வாக்கியம் கொடுக்க சொன்னாலும் பார்வதி நானா போய் பிள்ளையா பிறக்கணும், இதற்கு மாற்று வரமே கிடையாதா? அதனாலே நாகத்தின் வயத்திலே சக்தி சனிப்பதற்கு சட்டம் கிடையாது, கரு உச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. நீங்க மாசு வரம் கொடுத்தாலே நான் போய் முதலையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான இவ 8 பேரையுமே தெய்வ குழந்தையா நம்ம கொடுக்க போறோம். தெய்வ குழந்தையாகவே படைக்க இருப்பதனால நம்ம நாகராஜருக்கும் நாகக்கண்ணைக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்க வேண்டாம். அப்படி முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தால் 48 நாள் ஒரு மண்டலம் முடிவதற்கு முன்னாலே நாகம் இரண்டும் தன்னை மறந்து கோபம் கொண்டு கொத்தி குடித்தாலும் குடிக்கும். அதனாலே கைலாசத்திலே இருந்து வாயு தேவனுடைய மகிமையினாலே அமிர்தம் என்று சொல்லக்கூடிய 8 கலசங்களை வரவழைத்து அந்த அமிர்த 8 கலசத்தையே வரமாக கொடுத்து கைலாசத்திலே வைத்திருந்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. அது 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாகவே சனித்து நீ கை குழந்தையா போய் பிறக்கணும் பார்வதி என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுக்க அப்போ ஆண்டவன் பார்வதா தேவி வாயு தேவனுடைய மகிமையினாலே கைலாசத்திலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்தார்கள். அப்பா நாகராஜா நாகக்கண்ணி, உங்களுக்கு குழந்தை இல்லாத கவலைகளை தீர்க்க வேண்டுமானால் இந்த 8 கலசத்தையும் உங்க அரண்மனையில வைத்து 48 நாள் வரைக்கும் நீங்க பூஜை இருந்து வாங்க. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே அமிர்த 8 கலசத்திலே கரு உருவாக சனித்து அட்டகாலியாக வந்து அவதாரம் செய்வாள் அம்மா என்று இருவேர்களுக்குமே வரங்களை கொடுக்க உடனே நாகராஜனும் நாகக்கண்ணையும் அந்த அமிர்த 8 கலசத்தையும் தன் நாகலோக வட்டணத்திற்கு கொண்டு வந்து மேலவாசல் கோட்டையிலே வட்ட வடிவமாகவே அடுக்கினார்கள். நாகம் இரண்டும் தன்னுடைய உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து கொண்டு இருவேர்களும் 8 கலசத்துக்கும் காவலாகவே அமர்ந்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று அந்த அமிர்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து பிறக்க போறா தெரியுமா? தாயனாலான உனக்கு நாளையில எம்மா நாளான உனக்கு நாளையில எம்மா நாளையில அம்மாளுக்கு நல்ல செவ்வாய்க்கிழமை
முத்தாரம்மா என் அம்பிகையா என் காளியம்மா என் வனக்குத்தியா என் மாரியம்மா அவஞ்சனைகள் என் திருமம்மா உன் திருநீரே போனையிடா போனையிடா ஒரு குறையும் வந்திடாதே நாய திருநீரே வேலை நல்ல வேலையம்மா உனக்கு விளையாட நேரமம்மா சாமனடி சாமம் போல சதிய சாம வேளையிலே உனக்கு வேலை சாம வேலையம்மா என் நாயான முத்தாரம்மா உனக்கு இலை குலுங்க சாமம் போல அவன் குலர் செய்யல வந்தவளா என் கடலாண்ட தெய்வமம்மா தாய கட்டழகி முத்தாரம்மா நீ சாகாத மகுடனைத்தான் ஏ சங்கார முடித்தவளா ஏ சட்டி கொண்ட முத்தாரம்மா அவன் தீ சட்டியா பூச்சட்டியா உனக்கு பூச்சட்டியா நீ சட்டியா நாய பூக்குழி இறங்குவாளா ஏ முகலான முத்தாரம்மா அவன் அக்கினி சட்டிக்காரி ஹரிராமன் தங்கையம்மா ஏ கும்பத்தழகியம்மா ஏ கோபாலன் தங்கையம்மா ஏ வாராள வாராள வடிவழகி வாராள ஏ வேப்பிலைய கையிலெடுப்பா அவ வேண்டிய வரம் கொடுப்பா ஏ பூக்குழி இறங்குவாளா ஏ புகழான முத்தாரம்மா ஏ மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை எங்க மாயாண்டி சுடலாயா ஏ சுடர் ஒளிவில் பிறந்த வந்தா ஏ சுடலையான மாயாண்டி ஏ நாயான முத்தாரம்மா ஏ கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா ஏ மாய பேச்சு வர பேச்சு ஓடியா மலையாள பேச்சு அம்மா ஏ பேச்சு வச்ச திருமகந்தா ஏ பேரு வச்ச மாயாண்டி நீ மணிவிளக்கில் பிறந்த மாயாண்டி சுடலையா சுடர் ஒளிவில் பிறந்த வந்தா ஏ பொல்லாத சுடலையா என் நாயான காளியம்மா ஏ வடக்குத்தி அம்பிகையா என் நாயான முத்தாரம்மா ஏ அக்காரங்க 8 பேரும் ஏ வட்ட விட்டு வாராளம்மா ஏ வடிவழகி காளியம்மா நீ கலசத்தில பிறந்ததாலே ஏ காளியம்மா உன் பெயரா ஏ முத்து மரம் வச்சதாலே ஏ முத்தாரம்மா உன் பெயரா கடற்கரையில நீராடு ஏ கடத்த குண்டு சிக்காத்து ஏ கட்டழகி வாராளம்மா ஏ கசரா நாயகியா ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா ஆடாளி போடுவாரா உனக்கு சாமனடி சாமம் போல சக்தி கொண்ட ஏ கட்ட பேச்சு அனட்ட பேச்சு அவ காட்டுவனே ஏ பேச்சு அம்மா மாய பேச்சு